நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாத ராசி பலன்கள். மாத ராசி நம்ம எடுத்துக்கிட்டாலே சூரிய பகவானை வச்சு தான் பார்ப்போம். சூரிய பகவான் எந்த ராசிலேருந்து எந்த ராசிக்குனா மாற்றத்தை கொடுக்குறாரு. அதே மாதிரி கோச்சாரம், மற்ற கிரகங்கள்லாம் கோச்சாரத்தின் அடிப்படையில் என்னென்ன இடத்துல இருக்கிறாங்க, அவங்க இடத்துக்கு பொறுத்தளவு என்ன மாதிரியான ஒரு பலன்களை நம்மளுக்கு கொடுக்காங்கன்னு பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மிதுன ராசியில் இருக்கிற இந்த மாத ஆரம்பத்தில் மிதுன ராசியில் தான் நம்ம சூரிய பகவான் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா 16ஆம் தேதி வரைக்கும் மிதுன ராசியிலேருந்து 17ஆம் தேதியிலேருந்து கடக ராசிக்கு நம்மளுடைய சூரிய பகவான் போகிறார். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கடக ராசியில் யார் இருக்காங்கன்னா புதன் இருக்காரு, குரு பகவான் இருக்கிறாரு, சுக்கிரன் பகவான் இருக்கிறாரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் மேலும் இந்த சுக்கிரன் பகவான் 4ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போகிறாங்க. சிம்ம ராசியில் கேது பகவானோட சேர்றாரு. இந்த புதன் பகவான் கடகத்தில் இருக்கிற புதன் பகவான் வக்ரகதியாகி 8ஆம் தேதி மிதுனத்துக்கு போகிறாரு. அதாவது அவருடைய சொந்த வீடான மிதுன ராசிக்கு போகிறாரு. இப்படிப்பட்ட கிரகங்களின் மாற்றத்தின் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்களையும் நல்ல பலன்களையும் கொடுக்குறாருன்னு சொல்லி பார்த்துடலாம். மகர ராசி நேயர்களுக்கான இந்த ஜூலை மாத ராசி பலன்கள். பொதுவாக அந்த மகர ராசிக்காரங்களில் நீங்கள் எப்போ இருக்குங்கன்னா நிறைய போராட்டத்தையும் நிறைய அவமானத்தையும் சந்திச்சாச்சு. இவ்வளோ போராட்டங்கள் சந்தித்தாலும் இன்னும் போராட்டங்களோட வாழ்க்கை தான் உங்களுடைய வாழ்க்கையை ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் விடியும் போதுமேவும் இன்னைக்கு இந்த போராட்டமா, சரி ஓகே பார்த்துக்கலான்னு ஒரு பாசிட்டிவ் மைண்டே உங்களுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி அந்த போராட்டங்களை ரொம்ப சந்தோஷமாக எதிர்கொள்வீங்க, அதை முறியடிக்கவும் செய்வீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் புதிய முயற்சிகள் எல்லாமே சாதகமாக உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்பு. ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, நான் எனக்கு இந்த வேலை பிடிக்கல, நான் புதிய வேலைக்கு ட்ரை பண்ணுறேன், நிச்சயமாக கிடைக்கும். ஒரு தொழில் பண்ணிக்கிறீங்க, நான் இதே தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது இல்லாமல் நான் புதுசாக 2வது தொழில் தொடங்கலான்னு நினைக்கிறேன், புதிய தொழிலாக தொடங்கலான்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது நிச்சயமாக அது உங்களுக்கு சாதகமாக முடிந்து அதன் மூலமாக நிறைய வருமானமும் பேரும் புகழும் வரதுக்குண்டான அமைப்பு நிச்சயமாகவே இருக்குது. காரிய அனுகூலம் கண்டிப்பாக உண்டாகும். எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அது நீங்கள் என்ன ஒரு செயல் பண்ணணும்னு நினச்சாலும் அதுக்குண்டான அனுகூலமாக தான் நிச்சயமாக அது நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தந்தையாரின் உடல்நிலையத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. தந்தையாருக்கு லைட்டாக ஏதாவது உடல்நிலை பிரச்சனை இருந்தாலும் அலட்சிய போக்காக இல்லாமல் மருத்துவ ஆலோசனை எடுக்கிறது ரொம்பவே சிறந்தது. நிச்சயமாக பண்ணுங்கள். வேறு பெரிய பாதிப்புகள் எதுவுமே கிடையாது. மேலும் உங்களுடைய முயற்சிகளுக்கு யாருமே உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு தேவையில்லை. நான் சுயமாக தான் எந்த ஒரு முயற்சியுமே இருப்பேன். நான் சுயமாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன், மற்றவங்களை விட என்னால் நானே செதுக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையுமே உங்களை நீங்களே செதுக்க நினைப்பீங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் செதுக்கிக்கிட்டு வாரீங்க. உங்களால் முடியாது, உங்களால் பண்ண முடியாதுன்னு சொன்னவங்களுக்கு மத்தியில் என்னால் மட்டும்தான் பண்ண முடியும், நான் கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும்னு சொல்லி நிற்கிற அந்த தைரியம் எப்போவுமே உங்களை விட்டு போகாது. அது மேல் தான் அதிகமாகும். ரொம்பவே இறக்க குணமுள்ளவங்க நீங்கள், ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் உங்களால் தாங்கவே முடியாது. ஆனால் நீங்கள் நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிட்டீங்க, நிறைய துரோகத்தை சந்திச்சிட்டீங்க. அந்த ஏமாற்றம் துரோகம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பண இழப்பு, உறவுகள் இழப்பெல்லாம் பார்த்துட்டீங்க. ஆனாலும் எந்த ஒரு இடத்துலையுமே மனதளவில் வெக்ஸாகவே இல்லை. ஏன்னா என்ன ஒரு விஷயம் எடுத்தாலும் தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு என் மூளையில் முடங்கி போய் உட்காரலை. ஆனால் நிறைய நடந்திருக்கு. ஆனாலும் நம்ம உட்கார தானே நம்மளை போட்டு அமுக்கும், நம்மளால் முடியலன்னு சொல்லி. ஆனால் நம்ம எதிர்த்து நின்றுட்டோம்னா நம்மளோட்டு போயிடும்னு சொல்லி அந்த ஒரு நம்பிக்கையை வச்சு எந்த ஒரு விஷயத்தையுமே பயத்தை முன்னாடி எடுத்து வச்சு தூக்கி எடுத்து தூர போட்டு தைரியத்தை வச்சு உங்களுடைய ஸ்டெப் எடுத்து வைக்கிறது மூலமாக எல்லாமே வெற்றி, எல்லாமே அனுகூலம் தாங்க. எந்தவித பாதிப்புமே கிடையாது. அரசாங்க அதிகாரிகள் மூலமாக ஒரு நிறைய அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது பெரிய நிறைய பெரிய பதவியில் இருக்கவங்க அறிமுகம். இல்லை உங்களுக்கெல்லாம் சினிஃபீல்டு போகணுன்னு ஆசை இருக்கும், கலைத்துறையில் போகணும்னு ஆசை இருக்கும், பொதுத்துறையில் போகணும்னு ஆசை இருக்கும், பிரபலமாகணும்னு ஒரு ஆசை இருக்கும். இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு தான் நிச்சயமாகவே இருக்குது உங்களுக்கு மகர ராசி நேயர்களுக்கு. ஏன்னா அவங்க மூலமாக ஏதாவது ஒரு ஆதாயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யார் என்னன்னே தெரியாமல் நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கீங்க. அந்த உதவி பண்ணவங்களாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய உதவி, உங்களுக்கு அவங்களால ஏதாவது ஒரு ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் நிச்சயமாக இருக்குது. ஆனால் சில இடத்துல மட்டும் பிள்ளைகளால் தேவையில்லாத வீண் அலைச்சலும் செலவுகளும் உண்டாகிறதுக்குண்டான அமைப்பு மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? அது தேவையற்ற ஒரு செலவு. பிள்ளைங்க ஆசைப்பட்டாங்க எனக்கு இது வேணும்
ஆனால் உங்கள் பேச்சு உங்கள் பிள்ளைங்க கேட்பாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, மதிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனாலும் சில நேரங்களை பிடிவாதப்படுத்தி எனக்கு வேணும்னு சொல்லி கேட்கும்போது உங்களுக்கு சரி பிள்ளைங்க நம்மகிட்ட எதுவுமே கேட்கல, இல்லை எதானே கேட்காங்கன்னு சொல்லி வாங்கும்போது அது தேவையில்லை, வீண் செலவாக போகும். வாங்கி 2 நாளில் உடைக்கிறது, இல்லை ஏதாவது பிரச்சனையாக்குறது, ப்ராப்ளம் ஆக்குறது அப்படிங்கிற ஏதாவது ஒரு வண்டி வாங்கி கொடுத்துருப்பீங்க, அதை உடனே உடச்சிட்டு வந்துடுது, கீழே விழுந்துட்டு வந்துடுது, இந்த மாதிரியான சில சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ பிள்ளைங்கிட்ட கொஞ்சம் கவனமாக எந்த ஒரு பொருள் கொடுத்தாலும் கவனமாக கொடுங்க. இந்த வயசுக்கு தேவையான பொருள் தானா அப்படிங்கிறத பார்த்து பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். சரி, நம்ம என்ன மாதிரியான உடல்நிலை பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுக்கு உடல் அலைச்சல் தான். அந்த அலைச்சல் மூலமாக உடல்நல சோர்வு ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் உடலுக்கு மட்டும் நீங்கள் ஓய்வு கொடுத்தா போதும். நல்லா தூங்கி எந்திக்கணும். என்ன ஒரு வேலையாக இருந்தாலும், எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் உங்களுடைய உடலுக்கு ஓய்வு நிச்சயம் தேவை. அதை மட்டும் கரெக்டாக கொடுத்துருங்க. வேறு எந்தவித பெரிய பாதிப்புமே இருக்காது. என்ன வழிபாடு பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அய்யனார் வழிபாடு பண்ணுங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் உதவி பண்ணிக்கிட்டு தான் வாரீங்க. உங்களால் முடிஞ்ச அளவு இன்னும் உதவிகள் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இந்த பாதிப்புகள்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் கடவுளின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும்.